மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் தற்பொழுது திட்டம் வகுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், எதற்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சியை முடிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து குடியரசுத் தலைவருடைய உரைக்கு விவாதத்தின் போது எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும், குறிப்பாக பிரதமர் பேசுவதற்கு முன்வரும்போது அவர் மாலையில் பேசுவார். ஏனென்றால் அவர் இப்போது உரையாற்றினால் அவர் மீது எதிர்க்கட்சிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக தகவல் வெளியாது. அந்த அடிப்படையிலேயே அவரை நாம் உரையாற்ற காரணமாக சொல்வதாக ஒரு கருத்து தகவலை பதிவு செய்திருந்தால் அது மிக முக்கியமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக தமிழக எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட பலர் எம்பிகள் எதிராக கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். ஏனென்றால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு மற்றும் அது பிரதமருடைய பதில் என்பது மிக முக்கியத்துவம் பார்க்க அப்படிங்கிறது. அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தாங்கள் முன்கூட்டியே எவ்வாறு தாக்குதல் நடத்துவோம் என்ற கணிப்பை உருவாக்கலாம் என்ற பொய்யான தகவலை எப்படி உருவாக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்து தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலே காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி போராட்டம் ஈடுபட்டார்கள். மிக முக்கியமாக அதிலையும் மிக 8 எம்பிகள், அதாவது காங்கிரஸ் எம்பி மற்றும் தமிழக மாலிக் தாக்கூர் மற்றும் உள்ளிட்ட 2 எம்பி உட்பட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து இந்த நாடாளுமன்றமே பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருது. ஒவ்வொரு நாட்களும் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது எதிர்க்கட்சிக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படுது. உரையாற்றுவதற்கும் பேசுவதற்கான ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சபாநாயகர் அனுமதி வழங்குவது என்ற கருத்தை தொடர்ந்து எம்பி முன்வைத்தார். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் கூட அந்த போராட்டம் என்பவர்கள் மேலும் எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய கருத்து என்றால் நிறைவேற அந்த ராணுவ தளபதி எழுதக்கூடிய புத்தகத்தை இடம்பெற்றக்கூடிய கருத்தை தொடர்பாக விவாதிக்க வேண்டும். அந்த புத்தகத்தை குறிப்பாக பிரதமர் மோடி அவர் படித்தாரா இல்லையா என்ற கேள்விதான் தொடர்ந்து ராகுல் காந்தி கேட்டு வருகிறார். இந்த அடிப்படையில் தான் ஓம் பிர்லாவை தொடர்ந்து சபாநாயகர் சரியான முறையில் ஒருதலை பட்சம் செயல்பட்டு வருவதாக கருத்தை முன்வைத்துதான் எதிர்க்கட்சி அனைவருமே ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வேண்டும் என முடிவு செய்து அதற்கான கடிதம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் தற்பொழுது திட்டம் வகுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், எதற்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சியை முடிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து குடியரசுத் தலைவருடைய உரைக்கு விவாதத்தின் போது எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும், குறிப்பாக பிரதமர் பேசுவதற்கு முன்வரும்போது அவர் மாலையில் பேசுவார். ஏனென்றால் அவர் இப்போது உரையாற்றினால் அவர் மீது எதிர்க்கட்சிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக தகவல் வெளியாது. அந்த அடிப்படையிலேயே அவரை நாம் உரையாற்ற காரணமாக சொல்வதாக ஒரு கருத்து தகவலை பதிவு செய்திருந்தால் அது மிக முக்கியமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக தமிழக எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட பலர் எம்பிகள் எதிராக கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். ஏனென்றால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு மற்றும் அது பிரதமருடைய பதில் என்பது மிக முக்கியத்துவம் பார்க்க அப்படிங்கிறது. அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தாங்கள் முன்கூட்டியே எவ்வாறு தாக்குதல் நடத்துவோம் என்ற கணிப்பை உருவாக்கலாம் என்ற பொய்யான தகவலை எப்படி உருவாக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்து தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலே காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி போராட்டம் ஈடுபட்டார்கள். மிக முக்கியமாக அதிலையும் மிக 8 எம்பிகள், அதாவது காங்கிரஸ் எம்பி மற்றும் தமிழக மாலிக் தாக்கூர் மற்றும் உள்ளிட்ட 2 எம்பி உட்பட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து இந்த நாடாளுமன்றமே பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருது. ஒவ்வொரு நாட்களும் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது எதிர்க்கட்சிக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படுது. உரையாற்றுவதற்கும் பேசுவதற்கான ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சபாநாயகர் அனுமதி வழங்குவது என்ற கருத்தை தொடர்ந்து எம்பி முன்வைத்தார். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் கூட அந்த போராட்டம் என்பவர்கள் மேலும் எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய கருத்து என்றால் நிறைவேற அந்த ராணுவ தளபதி எழுதக்கூடிய புத்தகத்தை இடம்பெற்றக்கூடிய கருத்தை தொடர்பாக விவாதிக்க வேண்டும். அந்த புத்தகத்தை குறிப்பாக பிரதமர் மோடி அவர் படித்தாரா இல்லையா என்ற கேள்விதான் தொடர்ந்து ராகுல் காந்தி கேட்டு வருகிறார். இந்த அடிப்படையில் தான் ஓம் பிர்லாவை தொடர்ந்து சபாநாயகர் சரியான முறையில் ஒருதலை பட்சம் செயல்பட்டு வருவதாக கருத்தை முன்வைத்துதான் எதிர்க்கட்சி அனைவருமே ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வேண்டும் என முடிவு செய்து அதற்கான கடிதம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.